நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். குரு பயிற்சி பலன்கள் 2025 பார்ப்போங்க. குரு பகவான் யார் அப்படின்னா, இருக்கிற 9 கிரகங்கள்ல முழு 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 சுபத்தன்மை கொண்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் தாங்க. குரு பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு 3க்கு வர்றாரு, 6க்கு வர்றாரு, 12க்கு வர்றாரு, அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் பயப்படவே வேணாங்க. குரு ஏன் அப்படின்னா முழுமையான சுபருங்க. எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் தாங்க. இந்த குரு பகவான் இது நாள் வரைக்கும் ரிஷபத்துல கடந்த 1 வருட காலமா இருந்தாருங்க. இப்போ மிதுனத்துக்கு போறார். ரிஷபத்துல மிருகஸ்வரிடம் 2ஆம் பாதத்துல இருந்து மிதுனத்துக்கு மிருகஸ்வரிடம் 3ஆம் பாதத்துக்கு போறார். என்னைக்கு போறார் அப்படின்னு பார்த்தோம்னாங்க 14/5/2025 சித்திரை மாதம் 31ஆம் தேதி போறாருங்க. மிருகஸ்வரிடம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல சித்திரை மாதம் 31ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்க போறாருங்க. மிருகஸ்வரிடம் நட்சத்திரத்துல இருக்கிற நாட்கள்ல குரு பகவான் நீங்க அடிக்கடி தேங்காயோ இளநீரோ தானம் பண்ண உங்களுக்கு இன்னும் நல்ல சிறப்புகள் மேலும் மேலும் வந்துகிட்டே இருக்குங்க. அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வைகாசி மாசம் 15ஆம் தேதியிலிருந்து ஆடி மாசம் 12ஆம் தேதி வரைக்கும் போறாருங்க. இந்த பீரியட்ல பாருங்க, திருவாதிரைக்கு உண்டான வாழைப்பழம் அடிக்கடி தானம் பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியங்கள்லாம் கிடைக்குங்க. அடுத்து புனர்பூச நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா ஆடி மாசம் 12ஆம் தேதியில இருந்து ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்காருங்க. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் நீங்க அடிக்கடி தானம் பண்ணுங்க. சாமிக்கு அபிஷேகத்துக்கு இந்த பொருட்கள் வாங்கி கொடுங்க. இன்னும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். மறுபடியும் சனி பகவான் வக்ரமாகுவார், அதிச்சாரமாகுவார். அந்த மாதிரியான சமயங்கள்ல இந்த நட்சத்திரத்துக்கு வராரோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவுப் பொருட்களை அந்த நட்சத்திரம் வர்ற நாள்ல தானம் பண்ணும்போது குரு பயிற்சி பலன்கள் இன்னும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. சரிங்க, இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத வரிசையா பார்ப்போம். மகர ராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி சனி பகவானுங்க. இந்த மகர ராசிக்காரங்க கடினமான உழைப்பாளிகள்ங்க. இந்நேரமும் உழைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை, தான் குடும்பத்துக்காக எல்லா விதமான தியாகங்களையும் செய்யக்கூடிய தியாகிகள் அப்படின்னே இந்த மகர ராசிக்காரங்களை சொல்லலாங்க. இவ்வளவு சிறப்பான இந்த மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் இவ்வளவு நாள் 5ஆம் இடத்திலிருந்து ஓரளவு நன்மைகளை செஞ்சுட்டு இருந்தாருங்க. தற்பொழுது 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடமான மிதுனத்துக்கு போறாருங்க. அச்சோ, குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரே. 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போயிருக்காருங்க. பெருசா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுங்க. ரொம்ப நாளா ஒரு நல்ல வேலை தேடிட்டு இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கலையா, கட்டாயம் இப்போ உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்குங்க. அதே மாதிரிங்க ஒரு சின்ன வேலையில தாங்க இருக்கேன், என் படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கல, அது கிடைக்குமா, கட்டாயம் இப்ப அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். தேவையில்லாம கோர்ட்டு கேஸ் வம்புகளுக்கு நனைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, அதனால என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இருக்க மாட்டேங்குது. இந்த கோர்ட்டு கேஸ் அலையறதுக்காகவே புதுசா ஒரு தொழில் பண்ணலான்னாலும் அதுக்கான நேரனால ஒதுக்க முடியல, ஒரு வேலைக்கு போலானாலும் அடிக்கடி லீவ் தர மாட்டேங்கிறாங்கன்னு வேலைக்கும் போக முடியல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு அந்த கோர்ட்டு கேஸ் இப்ப உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்க மாமாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த சமயத்துல உங்களுக்கு குருவால தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. அதே மாதிரிங்க மிதுனம் அப்படிங்கிறது காற்று ராசிங்க. வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப வெளிநாடு போகக்கூடிய யோகங்க. மிதுனம் புதனோட வீடு. புதன் ஐடி சம்பந்தப்பட்ட துறையை சொல்லக்கூடிய இடங்க, எழுத்துத்துறை மீடியா துறையை சொல்லக்கூடிய இடம். அப்ப எழுத்துத்துறையில இருக்கிறவங்களுக்கு, மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு, ஐடில இருந்துட்டு நான் வெளிநாடு போகணும் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்ப அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்குங்க. இந்த அதே மாதிரி உத்தியோக ரீதியா வெளிநாடு போகணும்னாலும் உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கு, பயன்படுத்திக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து 6ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் 5, 7, 9ஆம் பார்வையா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம், 12ஆம் இடமான ஒரே ஸ்தானம், 2ஆம் இடமான குடும்ப ஸ்தானத்தை பாக்குறாருங்க. இது ரொம்பவே அற்புதமான அமைப்பு. குறிப்பா 5ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பாக்குறாருங்க. 10ஆம் இடத்தை குரு பாக்குறனாலுங்க, குரு பாக்குற இடம் விருத்தி ஆகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. அப்ப உங்களுக்கு தொழில் மூலியமாக உங்களுக்கு நன்மை,
இப்ப நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க, பிளஸ் நான் வந்துட்டு இப்ப கூடவே ஒரு பிசினஸும் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா தாராளமா ஆரம்பிக்கலாங்க. உங்க ஜாதக ரீதியா தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கிற பட்சத்துல கம்பல்சரி இப்ப செய்யறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்ப உங்க சிந்தனையே பாருங்க, தொழில் சம்பந்தமா இன்னும் எப்படிலாம் நம்ம தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், இல்ல ஒரு பிசினஸ் பார்ட்னர் நமக்கு கிடைப்பாங்களா, கிடைச்சா என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான ஒரு தொழிலை பத்தின சிந்தனைகள் தான் உங்களுக்கு அதிகமாகும். அந்த சிந்தனையை வச்சு தொழில ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து பாப்பீங்க. 10ஆம் இடம்ங்கிறது அரசாங்க உத்தியோகத்தை சொல்லக்கூடிய இடங்க. அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். குறிப்பா குருனா டீச்சருங்க, டீச்சர் எக்ஸாமுக்காக இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப டெட் டிஆர்பி எல்லாம் வரப்போகுது. அதுல வந்து நான் ஜெயிக்க முடியுமா, அதுல எனக்கு வேலை கிடைக்குமான்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த மகராசிக்காரங்க உங்களோட கடின உழைப்பின் மூலியமாக உங்களுக்கு அரசாங்க உத்தியோகமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு. அதனால பேங்கிங் செக்டார்ல நான் வேலை கிடைக்கணும் கட்டாயம், அதுவும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்குங்க. அதே மாதிரி மாமியாருக்கும் எனக்கும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டே இருக்குங்க அப்படின்னா அதுவும் குருவோட அருளால இப்ப அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் சந்தோஷமா ஒரு ஐடியல் மாமியார் மருமகளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு சில பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது இப்ப சரியாகுங்க. சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தாலும் இப்ப சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்து 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையா 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்ப குரு பார்க்கிற இடம் விருத்தியாகும் சொன்னா அப்ப நிறைய சுப விரய செலவுகள் பண்ண போறீங்க. குடும்பத்துக்காக நிறைய வந்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் நல்லா இருக்கு. குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தருவீங்க. வந்து டிவி வேணும் ரொம்ப நாளா அவங்க அப்பா கேட்டுட்டு இருப்பாரு, அவங்களுக்கு ஒரு டிவி வாங்கி கொடுப்பீங்க. அவங்க பையன் படிக்கிறதுக்காக ஒரு லேப்டாப் கேட்டிருப்பாரு, அது வாங்கி தருவீங்க. இல்ல வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சுபவிரய செலவுகள் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய சுபவிரய செலவுகள் பண்ணக்கூடிய ஒரு யோகம். அதே மாதிரி 12ஆம் இடம் அப்படிங்கிறதுங்க வெளிநாட்டை வந்து குறிக்கக்கூடிய இடங்க. அப்ப வெளிநாடு போகணும்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப வெளிநாடு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தொடையில சின்ன சின்ன அலர்ஜிகள் இருக்குங்க, பாதம் வலிச்சுக்கிட்டே இருக்குங்க, என்ன ரீசனே தெரியல, செக் பண்ணா ஒண்ணும் இல்லைங்கிறாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையும் பாதம் வலி கால் வலி எல்லாம் இப்ப உங்களை குணமாகறதுக்கான காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து 6ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம் குடும்பம் பணவரவு ஸ்தானத்தை வந்து பாக்குதுங்க. அப்ப கட்டாயம் உங்களுக்கு பணவரவு நல்லா இருக்கும். எந்த விதங்கள்ல பணவரவு நல்லா இருக்கும், 10ஆம் இடத்தை பாக்குறாரு, தொழில் மூலியமாக பணவரவு நல்லா இருக்கும். பிளஸ் 6ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பாக்குறாரு. ஒரு லோனுக்காக நான் காத்துட்டு இருக்கேன், 6ங்கிறது லோனு, 2 வரவு. அப்ப லோன் மூலியமாக உங்களுக்கு பணவரவுங்கிறது கட்டாயம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க. அந்த விரிவாக்கத்தின் மூலியமாக உங்களுக்கு பணம் வருது. அதே மாதிரி ரொம்ப நாளா பல்லு பிரச்சனை வந்துட்டே இருக்குங்க, காதுல பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, த்ரோட்ல அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த சமயத்துல உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கொடுத்த வாக்க காப்பாற்றவே முடியல. மகர ராசிக்காரங்க வாக்கு கொடுக்க மாட்டாங்க, கொடுத்த வாக்க காப்பாத்தே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்பாங்க. ஆனா அந்த வாக்கு காப்பாற்ற முடியலையேன்னு ஒரு கவலை உங்களுக்கு இருக்குங்க. இந்த சமயத்துல அந்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குங்க. உங்களோட பேர் புகழ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் 6ல குரு உங்களுக்கு உத்தியோகத்தை தொழில பிளஸ் நல்ல குடும்பத்துல ஒரு சுபவிரியத்தை கொடுத்து ஒரு சந்தோஷத்தை குடும்பத்தோட சந்தோஷமா குதூகலமா இருக்கக்கூடிய அமைப்பை பணவரவை தாராளமா கட்டாயம் குரு பகவான் கொடுப்பார். இன்னும் இந்த 1 வருட காலத்தை உங்களுக்கு சாதகமா மாத்திக்கணும்னா ஆலங்குடியில இருக்கக்கூடிய குரு பகவான் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை பண்ண உங்களுக்கு இந்த 1 வருட காலம் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையை உங்களுக்கு காட்டும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பாத்தீங்கன்னாங்க பொதுவான குரு பயிற்சி பலன்கள் தாங்க. உங்க ஜாதகத்துல குரு பகவான் ஆட்சியா இருக்காரா, உச்சமா இருக்காரா, நீசமா இருக்காரா, எந்த இடத்துல இருக்கார், இப்ப உங்க ராசியில குரு பகவான் உங்க லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு போறார், இந்த மாதிரி பொறுத்துதான் இந்த குரு பலன் ஆகட்டும் இல்ல சனி பயிற்சி பலன்கள் ஆகட்டும் உங்களுக்கு அமையுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க ஜாதகத்தை பரிபூர்ணமா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்றேங்க. நன்றி, வணக்கம்.